ஃபேண்டாஸ்டிக். என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ள மாத்திரம் செலக்ட் பண்ணல, என் அந்தஸ்துக்கு எந்த விதத்திலையும் குறை இல்லாம ஒருத்தனை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ஜானி, இந்த பையன் யார் தெரியுமா? சென்ட்ரல் மினிஸ்டரோட ஒரே பையன். ஜானி, இது நீயே போய் சந்தியாட்ட கொடு. கோ. சரிங்க சார். தேங்க்யூ. யா, ஓகே. ம். ஜானி, உனக்கு ஒரு வேலை கொடுத்தனே மறந்துட்டியா? போட்டதானே எடுத்து வச்சிருக்கேன். அப்ப கூட உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னுதான் கொஞ்சம். நீ யாரை செலக்ட் பண்ணாலும் அவரை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இவர் தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவர நான் என்ன சொன்னாலும் செய்வியா? நான் செய்வேன். நீ என் ஃப்ரெண்ட் இல்ல? என்னது இது? இவர்தான் உண்மையான பையன். ஐயோ, எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. பாட்டி, என்ன? இந்த பக்கம் பந்து விளையாடிட்டு இருக்காருல்ல, அவர்தான் மாப்பிள்ள, மினிஸ்டர் மந்திரி பையன். ஐயோ பாட்டி, நான் பாக்கணுமே. ஆமா, அவர்தான் சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க வர போறாருல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? பொண்ணு பார்க்க வரலாம், அதுக்கு முன்னாடி நான் பையனை பார்க்க கூடாதா? சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். ஐயோ பாட்டி, அவருக்கு தெரியாம பாக்குறதுன்னு தெரியல. அப்பதானே அவர் வீட்டுல எப்படி இருக்காரு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். என்ன இது? என் எதிர்காலத்தை பாக்குறதுக்கு இவ்வளவு எகிர வேண்டியதா இருக்கு. இப்ப தெரியறாரா? சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா, சந்தியா சந்தியா சஞ்சலம் கொள்வாயா, என் நெஞ்சின் ஆசை சொல்லவா? ஓ, 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 நெஞ்சோடு மூடி கொள்ளவா? சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா, என் நெஞ்சின் ஆசை சொல்லவா? நாளைக்கு பிசினஸ் மேன் ஆனந்த் வீட்டுக்கு மினிஸ்டர் வரதுனால பந்தோபஸ்துக்கு ஏற்பாடு பண்ணணும். லிஸ்ட்ல இருக்கிறவங்களை எல்லாம் உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. சார், வழக்கமா ஜானி ஒருத்தர் தான் பிடிச்சு வளர்ந்து உள்ள வைப்பான். நாம கூட்டி வந்துட்டுமா? வேண்டாம், நானே போய் கூட்டு வந்துடுறேன். இந்த கொடுமை எல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. என்னமா நீ என்ன பாம்பா கடிச்சது? எறும்பு தானே கடிச்சது. நீ ஒண்ணு போட வேணாம். இருடா, அப்ப பேசாம போடு. அம்மா, மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? சந்தியா கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தியா நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஜானி, உண்மையிலேயே நீ சந்தோஷமா இருக்கியாப்பா? சந்தோஷமா இருக்குமா? அது என்னமோ தெரியல, இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது கண்ணுல தண்ணி வருதுமா.
கூட சந்தோஷமா தானே இருக்க. அவங்க எல்லாம் வர நேரமாச்சு. ஜானி இன்னும் காணோம். எங்க போயிட்டான்? டேய் இப்ப என்ன? கொஞ்சம் இருங்க. டேய், முன்ன பின்ன நான் போனதே இல்லையா? தந்தை வீட்டுல விசேஷம் நல்லபடியா நடக்க வேணாமா? போடா. அப்பனா நாங்கள வருவோம், வாங்கடா. நில்லுங்க. ஜானி எங்க? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியும்ல. ஜானி எங்க? கேக்குறேன்ல. நான் சொல்றது காதுல விழல. எங்க ஜானி? ஜானி இல்லாம ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு தெரியும்ல. எங்களுக்கு தெரியும், போலீஸ்காரங்க தெரியும்ல. என்ன சொல்ற? உங்க வீட்டுக்கு தான் மந்திரி வராராமே, அதான் ஜானி மந்திரி கிட்ட போலீஸ் பிடிச்சுன்னு போயிடுச்சு. வாங்கடா டேய். காலையிலே அவகிட்ட மாப்பிள்ளை வீட்டுல வராங்கன்னு சொன்னேன். இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த நேரத்துல எங்க போனான்னு தெரியலையே. நீ பேசாம இருக்க, வந்துருவா. அந்த மினிஸ்டர் எங்க வீட்டுக்கு வரது காரணமே இந்த ஜானி தான். நான் ஜானி இல்லாம அங்க போக மாட்டேன். நானே ஜாமீன் கொடுக்கறேன். ஜானியை கூட அனுப்புங்க. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் ஜாமீன் எதுக்கு மேடம்? யோ ராமு, லாக்அப்ல இருக்க ஜானி ரிலீஸ் பண்ணியா? ஓபன் இட். Thank you. பாட்டி, எனக்கு ஒரு போன் பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம இங்க வந்திருக்கிய. எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க உன்னை பாக்குறதுக்கு. இங்க வந்துட்டு எந்த நேரத்திலயும் நீ என் கூட இல்லாம எந்த காரியமும் நடக்காது தெரியும்ல. சரி வா போலாம். வந்திருக்கவங்கள நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? பாருங்க டாடி, நம்ம வீட்டு விசேஷத்துக்காக ஜானி போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சு. ஜானியும் பதில் பேசாம அவங்களோட போயிட்டா. ஜானி இல்லாம எப்படி டாடி? அதான் நானே போய் கூட்டி. ஐம் சாரி, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஜானி, ஓ he's my friend Johnny. அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம் பண்ணு. இந்த ஃபார்மாலிட்டில வேண்டாமா? மிஸ்டர் ஆனந்த், யூசுவலா பொண்ணு பார்க்க வரப்போ பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு கேட்பாங்க. உங்க பொண்ணு பேசியே பாடி காமிச்சிட்டா. பொண்ணு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன தினேஷ் உனக்கு? அப்போ பை எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தை வச்சிருவோம். மிஸ்டர் ஆனந்த், நாங்க கிளம்புறோம். எனக்கு மீட்டிங்க்கு நேரமா சரி, வாங்க. வரேன் சந்தியா. வரேன் வரேன், சந்தியா. Thanks. போயிட்டு வரேங்க. வாங்க. ஜானி, தேங்க்யூ. தேங்க்யூ so much. எனக்கு எதுக்கு சார்? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் போட்டோ செலக்ட் பண்ணதா சொன்னாங்க. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்க சந்தியா கொடுத்து வச்சிருக்கணும். வரேன் ஜானி. சரிங்க சார். என்ன சந்தியா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நீ செலக்ட் பண்ணவராச்சே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, பழகுறதுக்கு ரொம்ப நல்ல ஆளு. ஆனா நம்ம பழக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பேசுறாரு. படிச்சவர்ல அதான். அவர் உனக்காகவே பிறந்தவர் மாதிரி இருக்காரு சந்தியா. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா? சந்தியா சந்தியா சஞ்சலம் கொள்வாயா? என் நெஞ்சின் ஆசை சொல்லவா? நெஞ்சோடு மூடி கொள்ளவா?
அதில் ஜெயிக்குன்ற கதையெல்லாம் முந்தியா? என்னை ஏமாத்துறதுக்காகத்தான் நீ வந்தியா? அப்புறம் ஏன் எனக்கு நீ கிடைக்கல சந்தியா? கடவுளே, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணுவேன்? அழகா பிறந்தது தப்பா, இல்ல பணக்காரனா பிறந்தது தப்பா, இல்ல என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா ஒரு அழகான பொண்ணை காதலிச்சனே அது தப்பா? வாழ்க்கைன்ற கடல்ல மூழ்கின எனக்கு நீ ஒரு முத்து கொடுத்த. அந்த முத்து எனக்குத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆராதி இப்ப யார் கழுத்துக்கோ மாலையா போயிருச்சு. சொத்து பத்தி இருந்த என்ன முத்து போச்சே. இனிமே இந்த வாழ்க்கையில நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் நில்லையா. கடவுள் சில பேருக்கு முத்து கொடுப்பாரு, சில பேருக்கு சிப்பி கொடுப்பாரு. முத்து கிடைச்சவன் முத்து வச்சு சந்தோஷப்படணும், சிப்பி கிடைச்சவன் அதை வச்சு வாழணும். உன் பேர் என்ன? சிப்பி. சிப்பி. சிப்பி முத்தே போயிடுச்சு. இனிமே எனக்குன்னு எங்க இருந்து வரப்போகுது ஒரு சிப்பி? அந்த சிப்பி நானா இருக்க கூடாதா? அவசரப்படாதேயா. சிப்பி ஏன் மீனாத்த அடிக்குதா? இல்ல, இது மீன் வாசம். நாத்தம்லாம் பங்களாவிலையும் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்றேன். இறைவா, நான் நெத்திலி கேட்டேன், நீ திமிங்கலத்தையே கொடுத்தியப்பா. சொல்டா, படிச்சவங்க டுபா கரடா நீ. சொல்டா, படிச்சவங்க டுபா கரடா நீ. எதுக்கு அந்த வியாதி? எதுக்கு அந்த வியாதி? ஆட்டோ பிளான் எழுதி வச்சுக்கிட்டு போவாங்களா அந்த வியாதியா? அந்த வியாதி எனக்கு டிவி ரெடி எல்லாம் சொல்லுவாங்களா அந்த வியாதியா? மாறுகால் வாங்கிடுவேன். சதா, நீ என்ன அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி, உனக்கு இருக்கிற வியாதி இல்லைன்னு நான் செய்யற இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன். உனக்கு அந்த வியாதி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை நான் சொல்லல, ஒரு ரத்தம் சொல்லுது. எப்ப எனக்கு இந்த வியாதி வரும்? எனக்கு எப்ப அந்த வியாதி வரும்? நான் இந்த கையனை எவ்வளவு பேத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறேன் தெரியுமா? போயிடா, தர்ம தலையகன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் போயிடா. போயிடா, போயிடா, போயிடா. தர்ம தலையாக்குறாங்களே, தர்மம் என்ன எனக்கு? போடா. நான் என்ன செத்து தானே போறேன், சாவுறேன். எனக்கு என்ன பயமா? இப்படி சாவு கூடாது இல்ல, இப்படி சாவு கூடாது. அம்மா வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க, தலைக்கு மேல வேலை இருக்கு. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும், நாளைக்கு சந்தியாக்கு நிச்சயதார்த்தம். ஆமா, அதுக்காக தான் உங்களை அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். வாங்கிக்கோங்க. ஐயோ, இது நான் இப்படி எங்க மம்மி கதையெல்லாம் நம்பிக்கை கிடையாது. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா. அவசியம் வரணும். கண்டிப்பா வரணும். நீங்க வந்தாதான் நான் மாப்பிள்ளை பக்கத்துல நிப்பேன். வரேன். அப்ப நாங்க வரோங்க. மறக்காம வரேம்மா. வந்துருங்க. வாசந்தியா.
வாடா உள்ள போலாம் சனி திட்டுவான். ஏன் அலையிறியா? கொட்டிக்கணுமா? ஓட்டனா அப்படியே? அதுக்கு இல்லடா. ஏய் என்னடா என்னடா ஆச்சு? ஏன்டா இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்கடா போலாம். வாடா. எப்படி ஜெனி வர முடியும்? நீ நிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் நிக்கிறான்.